வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜென்சி ட்ரேடர்ஸ். வாங்க இன்றைக்கோட மார்க்கெட் நிலவரத்தை பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம். நம்ம வந்து ஒரு நாள் கேண்டில், ஒரு டே கேண்டிலுக்கு போயிடலாம். டே கேண்டில் பாருங்கள், 3ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில். நம்ம என்ன நினச்சோம், மார்க்கெட்டு மேலே போய்டும், அப்படியே 25,000 போய்டும், இந்த மாதம் எண்டுக்குள்ளே 26,000 போய்டலாம்னு நினச்சோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து இங்கே கொஞ்ச நாள் இந்த இடத்துல பாருங்கள், 23,800லேருந்து தெரியுதுங்களா, 23,800லேருந்து 24,200 வரைக்கும் எப்படி மாவரைச்சானோ எப்போலேருந்து அடிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் 15, ஏப்ரல் 15, ஜூன் 15, ஜூலை 15, ஆகஸ்ட் 15 இதுக்குள்ளேயே முடிச்சிடணும். ஒரு மாதம் 2 மாதம் இதுக்குள்ளேயே ஓட்டினா நம்மளும் முயற்சி பண்ணி இதுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணோம். ட்ரேட் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்வெஸ்டருக்கு இதில் பெருசாக லாபம் இருக்காது. அந்த நம்ம ஏற்று இறங்குனது நம்ம புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ எடுத்து குறைஞ்சபட்ச லாபம் பார்த்துருப்போம். இப்போது சரி மார்க்கெட் மேலே போயிடும், ஒரு புல்லிஷாக இருக்கும், ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுட்டு ஒரு வாரம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அதை அடுத்த மணியில் போய் எடுத்துகிட்டு ஓடிஎம்மில் போய் எடுத்து வச்சோம்னா கூட நமக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு 100 பாயிண்ட் ஏன்னா ஒரு 50 பாயிண்ட் கிடைக்கும், ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனால் திங்கட்கிழமை எடுத்த மார்க்கெட்டு செவ்வாய் புதன் 3 நாளாக இன்சைட் பார் பாருங்கள். விக்கு மட்டும் தான் வெளியில் வச்சுருக்கான், உள்ளுக்குள்ளே இன்சைட் பார் வச்சு அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்கான், வெளியிலே போகலை. நம்ம வந்து டவுட் இருக்குது நமக்கு என்னென்னா, விக்கு கீழே இருந்தாலும் செல்லிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில், பையிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில், பையிங் ப்ரெஷரோட செல்லர். இதில் வந்து பையரே உள்ளே வராத மாதிரி இருக்குது பாருங்கள். பையர் தான் வந்திருக்காங்க நிறையா பேர். பையிங் ப்ரெஷரோட செல்லிங் கால், செல் தான் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க ரெட் கேண்டிலே இல்லை, ஆனால் பையர் டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அடித்து மேலே ஏற்றி எவ்வளோ தூரம் மேலே ஏற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் மார்க்கெட்டை மேலே ஏற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட்டு போவானாங்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோல்டு பயங்கரமாக ஏறி இருக்குது, குருடாயில் பயங்கரமாக விழுந்துருக்குது. என்னங்க, மற்ற மார்க்கெட் எல்லாமே நல்லா ஏறி இருக்குது, உலக மார்க்கெட்டுகள் எல்லாம். ஆனால் நம்ம மார்க்கெட் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. ஓகே, நம்ம இன்றைக்கி எப்படி எடுத்தோம், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 3 மினிட்ஸ் கேண்டிலுக்கு போயிடுவோம். 3 மினிட்ஸ் கேண்டிலில் பாருங்கள், இன்றைக்கி நேற்று நான் சொன்ன மாதிரி நம்மளோட சப்போர்ட்டை உடைச்சிது. இது கூட 220 இஎம்ஐயை சேர்த்துக்கிறேன். இஎம்ஐ கிராஸ் ஓவர், அதில் நான் 200 என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னா 200, ஒரே நிமிஷம், இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். இது எல்லாமே 200, 900, 9, 20, 50, 200 இவ்வளோ போட்டு வச்சுருக்கேன் நான், ஏன்னா ஒரு சேஃப்டிக்காக. ஆனால் 20 இஎம்ஐ வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். 20 இஎம்ஐ இங்கே கிராஸ் பண்ணுது மார்க்கெட்டு, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். இங்கே பாருங்கள், 20 இஎம்ஐயை கிராஸ் பண்ணுது. நம்மளோட எந்த இடத்துல, நம்மளுடைய சப்போர்ட்டில், இந்த சென்டர் பாயிண்ட்டை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. அந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு நம்மளுடைய 20 இஎம்ஐயை உடைக்குது. அப்போ நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல. அதே மாதிரி பாருங்கள், இங்கேருந்து வரான், திரும்பவும் 20 இஎம்ஐயை உடைக்கிறான், நம்மளுடைய சப்போர்ட்டையும் உடைக்கிறான். இங்கே எடுக்க முடியலனாலும் இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட்டை உடச்சிட்டு வந்துட்டேன்னு இந்த இடத்துல எடுத்திருந்தால், இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கான்னு. நம்மளோட இது வரைக்கும் இறங்கியிருக்கான், ஒரு 90 பாயிண்ட் பக்கமாக இறங்கியிருக்கான். நமக்கு அது ப்ரீமியத்தில் ஒரு 20 பாயிண்டாவது கிடைச்சிடும். 40 பாயிண்ட் கிடைச்சிடும். இது மாதிரி தான் எடுத்தோம். நாளைக்கு நம்ம என்ன மார்க்கெட் லெவல் கொடுத்துருக்கோன்னா, நாளைக்கு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டார்கெட் தான். உங்களுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் முடிஞ்ச இடம் என்னவோ 24,568 இருந்தால் கூட, அவன் க்ளோஸ் ஆன இடம் பார்த்திங்கன்னா 24,624. அங்கேருந்து ஒரு 50-55 புள்ளிகள் மேலே போய் தான் முடிச்சிருக்கான் மார்க்கெட். குறைஞ்சது 54-55 பாயிண்ட் போய் மேலே முடிச்சிருக்கான். இங்கேருந்து அங்கே போய் 55 பாயிண்ட். நமக்கு திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டு இதாக தான் இருக்கும், 24,592. அங்கேருந்து 24,733 R1. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,488. நாளைக்கு கேப் அப்பில் கேப் டவுனில் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இந்த ஏரியாவில் தான் ஓப்பன் ஆகும். 24,600 அந்த ரேஞ்சில், 24,600லேருந்து 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பின்ன தான் ஆகணும். 24,700க்கும் ஓப்பன் ஆகாது, 24,500லையும் ஓப்பன் ஆகாது. இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே இருக்கிற இங்கே இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கி முடிஞ்ச இடத்துலேருந்து கீழே தான் ஓப்பன் ஆகும். ஆனால் கேப்
அப்பில் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் ஸ்லிக்லியாக தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து சென்சஸ் எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் வந்து மார்க்கெட் வந்து பெருசாக உங்களுக்கு மூவாகி போயிடாது. மார்க்கெட்டு நாளைக்கு ஒரு அது இல்லாமல் நம்ம இந்தியாவுடைய ஆர்பிஐயோடைய மீட்டிங் ரிசல்ட்லாம் வந்திருக்குது. அதனால் மார்க்கெட் நிறையா வொலட்டிலிட்டி இருக்கும். பயங்கரமாக மார்க்கெட்டு மேலேயும் கீழேயும் ஆடும். இதில் கொஞ்சம் கூட எச்சரிக்கையாக இல்லைன்னா மார்க்கெட்டு பயங்கரமாக அடிபட்டு போயிடும். பணத்தை பத்திரமா சேவ் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் 10-20 பாயிண்டில் வெளில வந்துடுங்க. பெருசாக நாளைக்கு இன்றைக்கி எடுத்த மாதிரிலாம் 100 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.